ඒකේ ඡායාරූප අරගෙන නිර්මය පියවර ගන්න පොලිසියට ඇමෙන් දාලා ඉදිරි කටයුතු කරන්න මේක. மார்க்கெட் நிறுவனத்தை விட சந்திரமுகி பங்களான்னு சொன்னால் அது மிகையாகாது. சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் செய்யற ஒரு திரோகம். මේක දැනුවත් කරන්න මිනිසුන්ට යාළු ගාවයට යන්න යාළු ගාවල පොලිතින් පුච්චන තැනට යන්න. ඒ පැත්තේ මිනිසුන්ට කොහමද? ඒකේ වෙන හානිය කොච්චරද? අපි කියලා ගන්නවා. සංවර්ධන වැඩි කරලා அரசாங்கம் வந்து செய்யணும்னு பார்த்தா நாங்க இப்ப எங்க போய் தான் இல்லீகல் சர்வண்டத்துக்கு முந்தி பெரிய அப்படி வெள்ளப்பெருக்கு வந்தனைக்கு மக்கள் சொல்ற வந்து அவங்களா தேடி கொண்டு அவங்க தானே மொழியாண்டி சொல்றது இல்ல. அவங்க வந்து டேம் மூடினால் 55 ஆளும் கட்டுவஸ்கத்தையும் ஆளும் ஏ அப்புறம் மட்டும் ஆளும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். மத்தபடி நீங்க ஊஸ்த போடுறது வந்து ஜனங்களும் கொஞ்சம் கருத்தில் எடுக்கணும். சாதாரணமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை போன்று தோற்றம் அளிக்கிறதுக்கான மண்ணில் பிறந்தவங்க எல்லாரும் உதவி செய்யறதாக சொல்லி ஃபில்டர் ஆகி எங்கட பிள்ளைட நஜிஸே தண்ணியை கொடுத்து மக்களுக்கு எங்களுக்கு ஒரு கடமை. எங்களோட ஊரை எங்கட பாதைகளை நாங்க சுத்தமாக வச்சு கொள்றது. இல்லாட்டி இந்த கொரோனாண்டும் அப்படியே ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க. ஆத்து எவ்வளவு சுத்தமாக்கணும்ன்றது வந்துட்டு அது நாங்க நிறைய முறையில ஆத்து கிட்டவே இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்குன்றத நினைக்க வேணும். ஒரு பாதையினுடைய ஒரு கான் அடைக்கின்ற நேரம், ஒரு போக்கு அடைக்கிற நேரம், அது எங்களுடைய ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு விபரீதமாக மக்கள் உணர வேண்டும். இவங்களுக்கு விளங்குதில்லை அந்த பம்பஸ் ரோட்ல போடுறது ஊடாக அந்த தொழுகையில் எந்த பலனும் இல்லாத ஒரு தொழுகை, நான் நரகத்துக்கு போகணும் என்று மக்கள் உணராம இருக்கிறாங்க. பம்பஸ் දැන් ප්ලාස්ටික් දූෂණය අවසන් කරනවා කියන මාතෘකාව වෙනකම් මේ පරිසර සතියේ ඉඳලා තියෙනවා. එතකොට අපි අද දවසේ කරන්නේ ඊයේ පෙරේදාටිකේ පවිත්‍ර කිරීම වැඩසටහන් කරා, රූපෝපන වැඩසටහන් කරා. ඒකට මේක මීට ඉස්සෙල්ලා 4 වතාවක් විතර අපි පවිත්‍ර කරා. නැවත ප්ලාස්ටික් සහ පොලිතින් මේක පිළිලා තියෙනවා. පෙට් බෝතල් වල අර පෙට් බෝතල් දාන තියෙන බහලුම් වල දාන තියෙන පෙට් බෝතලේ පමණයි ප්ලාස්ටික්. එතකොට එතෙන්ද ගෙනල්ලා දානවා. මේ කැම්පස් කියන බෑග් ගෙනල්ලා දානවා, කෑම ගෙනත් දානවා. එතකොට අයින් කරන තව කුස්සිය අයින් කරන දේවල් සිකුරාදට පොළ තියෙනවා. පොළෙන් දාන්න කුණු ටික ඔයාලා ඊළඟ දවසම සුද්ධ කරනවා. හැබැයි ආපහු ගෙනල්ලා දානවා. ඒකට ජනතාවට මොනවද කියන්න හිතන්නේ මට? ඒගොල්ලන්ට කිඹන්න කරගෙන අපි දැනුවත් කරලා ඒක විධිමත් වෙන් කළා දෙන්න කියලා තමයි තියෙන්නේ. හැබැයි මෙතෙන් පිට ප්‍රදේශවල මෙත් වෙනවා. අවුගේ සතිවල අපිට ආවුණ අපේ බල ප්‍රදේශයෙන් පිට උණු ගෙනල්ලා දානවා මෙතෙන්. ඒවලම අපි යලා දැනුවත් කරා වාහන නම්බර්ස් ගත්තා ආයෙත් දෙපා මෙතෙන්ද. අදාළ පළාත් ආයතනයේ අපි දැනුවත් කරන්න කියලා ඒගොල්ලන් පිටත් කරන්නේ. ඔව්. ඒක නීතියක් තියෙනවද මොනවද ඒක? ඔව් අපි ඒකේ ඡායාරූප අරගෙන නිර්මය පියවර ගන්න පොලිසියට ඇමෙන් දාලා ඉදිරි කටයුතු කරන්න මේක සැලසුම් කරනවා. மார்க்கெட்ல போற ஒவ்வொரு ரூபாவும் எங்களோட பிராதேச சபாவை போறேன். நீ அவங்க கடமைப்பாடு இருக்குது. நீ அவங்க அதை விட ஒரு மார்க்கெட் சொல்றதை விட சந்திரமுகி பங்களான்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த மார்க்கெட் பில்டிங் வெறுமனே பேருக்கு இருக்குது. துப்புரவு பணி வந்து நடக்கிறது. அதிலே மறுநாள் இன்னைக்கு பெரிய ஒரு ஊத்தத்தை கொண்டு போட்டிக்கிறாங்க. இந்த போடுறவங்களுக்கு அறிவில்லையாண்டு பாதைகளை விஸ்தரிச்சு கொண்டு வர இந்த நேரத்துல இப்படிப்பட்ட நாசகார வேலைகளை செய்யறதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ளல. அது ஒரு விஷயம். அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அவருக்கு 4 வருட காலம் இருக்கின்றது. அந்த 4 வருட காலங்களிலும் அவர்கள் அந்த பாதைகளை நான் நினைக்கிறேன் உட்கட்டமைப்புகளை பாதுகாத்து அதே நேரம் அதில் உள்ள குறைபாடுகளை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். சீனி நோய்க்கு அடுத்ததாக கேன்சர் நோய் போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கின்றது. உண்மையிலே ஆபத்தான ஒரு கட்டம். காரணம் என்னன்னு கேட்டா சில வீடுகள்லாம் 2-3 பேர். காரணம் என்னன்னு கேட்டா நாங்க பொழுத்தீனை பத்த வைக்கிறது, இதை பத்த வைக்க இன்னைக்கு விரைவு கூட பத்த வைக்கலாம். அந்த புகை அந்த அளவுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு உண்மையிலே அக்குருணையில் பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் பாதைகள் செப்பனிடப்படாத குன்றும் குழியுமாக வீணாக இருக்கிறது. எனவே அரசு அதிகாரிகளோடும் கூட நாங்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்காமல் கட்டாயம் அவர்களோடு நாங்கள் பேசி கதைத்து ஊரில் இருக்கக்கூடிய சகல மக்களும் அந்த பாதையை தங்களுடைய ஒரு சொத்தாக அவர்கள் நினைக்க வேண்டும். ஒரு பாதையினுடைய ஒரு கான் அடைக்கின்ற நேரம், ஒரு போக்கு அடைக்கிற நேரம், அது எங்களுடைய ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு விபரீதமாக மக்கள் உணர வேண்டும். நினைக்கிறாங்க நாங்க தொழக்கூடியவர்களாக இருந்தால் அதுதான் இஸ்லாம் நினைக்கிறாங்க. ஈமானுடைய பாதியாக சுத்தத்தை சொன்னாங்க. இவங்களுக்கு விளங்குதில்லை அந்த பம்பஸ் ரோட்ல போடுறது ஊடாக அந்த தொழுகையில் எந்த பலனும் இல்லாத ஒரு தொழுகை, நான் நரகத்துக்கு போகணும் என்று மக்கள் உணராம இருக்கிறாங்க. பம்பஸை கொண்டு வந்து ஊத்தைகளை கொண்டு வந்து ரோட்ல போட்டு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு போறாங்க. பாதையில மலம் சலம் கழிப்பவர்களை கூட நபி அவங்க சபிச்சிருக்கிறாங்க. சகல வளங்களையும் கொண்ட எங்களோட ஊர்ல இப்படியான ஒரு மனநிலையில நாங்க வாழ்வது என்பது
உண்மையிலே கவலைக்குரிய விஷயம். நாங்கள் அவசரமாக இந்த உணர்வு அலைகளோடு, இந்த சிரமதான உணர்வு அலைகளோடு உங்களுடைய இந்த மீடியாக்கள் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செய்வதை போல மக்களுடைய உணர்வுகள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மார்க்கத்தில் இது ஒரு பிரதானமான ஒரு பகுதி என்பதை மக்கள் மயப்படுத்தினால் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் மிக அவசரமாக அதுல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், குருணையை சேர்ந்த தனவந்தர்கள், அதே மாதிரி கூலி தொழிலாளிகள் எல்லாருமாக இந்த ஆற்றை மையமாக வைத்து நிறைய சிரமதான பணிகள் மேற்கொண்டாலும் மக்கள் திருப்பி அந்த இடங்களை அப்படி அசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அந்த சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் செய்யற ஒரு துரோகம். இது இங்க மட்டுமில்ல, மறுமையுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கு நிச்சயமா இந்த ஊட்ட குப்பை உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு என்னத்த நடவடிக்கை எடுப்போமோ அந்த நடவடிக்கை நிச்சயமா சத்தியமா எடுக்கப்படும். ඒකට තමයි අපි මේ විවිධ වැඩසටහන් රාශියක් කරනවා මේ පරිසර වෙනම සෙක්ෂන් එකක් දාගෙන කරනවා. දැන්වීමකුත් දාලා තියෙනවා. මේකට දාන්න පුළුවන් ඉන්නේ මෙන්න මේ බෝතල් තමයි කියලා තියෙනවා. අපි දැන්වීම් කරලා තියෙනවා, එනවුන්ස් කරනවා, විවිධ වැඩසටහන් කරනවා, ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය හරත් කරනවා, අපේ පරිසර නිලධාරී දිගටම කරනවා, අපේ වාහන වලින් මේවා කරනවා, ඒ මිනිස්සු ගිහලා මේවා ගන්නවා. නමුත් ඉතින් මේ කාර්යය තවදුරටත් අපිට වෙනවා. හැබැයි මම සන්තෝෂ වෙනවා ඉස්සර තිබුණ අකුරකට වඩා දැන් අකුරන හොඳයි. ඒතර ඔබතුමාලගේ මාධ්‍යයෙන් උනත් මේක දැනුවත් කරන්න මිනිසුන්ට අපි යාළු ගහවලට යන්න, යාළු ගහවල පොලිතින් පුච්චන තැනට යන්න. ඒ පැත්තේ මිනිසුන්ට කොහමද? ඒකේ වෙන හානිය කොච්චරද? අපි හිරලා ගන්නවා කියලා කිව්වනේ. මේක තමයි ප්‍රාදේශ සභා පනත. ඒතර ව්‍යාපාරික කසල ලබා ගැනීම සම්බන්ධයෙන් තමයි අපි ඔය හිරලා ගන්න එකට යන්නේ. නමුත් අර ව්‍යාපාරිකයෝ විදිහට එයාලා දෙන කසල ප්‍රමාණය ගත්තම අපිට ලොකු මුදලක් යනවා. මම කියන්නේ ඒක තමයි ඔබතුමාලා ගිහලා බලන්න අපේ ක්‍රියාකාරීත්වය සිද්ධ වෙන තැන. මම හිතන්නේ මේ වගේ දේවල් වලින් ප්‍රසිද්ධ කරන්න ඕනේ මේ වගේ දේවල්. සඳ අඟහරුවාදා බ්‍රහස්පතින්ද සිකුරාදා. මේ දවසේ තමයි දිරණ කසල ගන්න. අපි මේ දිරණ මේකක් දාලා ඊළඟ බදාදා දවසේ පොලිතින් ගන්න. ඒ බදාදා දවසේ පොලිතින් විතරමයි ගන්න. ඊළඟට සෙනසුරාදා ප්ලාස්ටික් පෙට් බෝතල් වීදුරු ටින් යකඩ. කඩදාසි ඒ වගේ ටිකක් තමයි සෙනසුරාදාට ගන්න. ගැටලුවක් වෙන්නේ නැහැ. මේක එකට තියෙනකොට තමයි ප්‍රශ්නේ. ඒකල අපිට ඇත්තටම අපි ඉන්සිලේටරේට දානකොට ඒකේ තෙත ගතිය තියෙ ඒවා දාන්න බෑ. දැම්මහම ඒක ඉක්මනට පිච්චෙන්නේ. ඒතර ලොකු ගෑස් ප්‍රමාණයක් ඉලෙක්ට්‍රිසිටි දෙකම යනවා. හැබැයි පොලිතින් එකක් මේ පිච්චෙනවා කියන එකත් එක්ක පරිසරයට විශාල හානියක්. ඊළඟට අකුරවන තියෙන තා ප්‍රශ්නය තමයි ගෙවල් ඇත්තටම ළඟ තියෙන එකත් එක්ක. ගේට්ටුව අහලා ගේට්ටුව අරගන්න බෑ. වැඩිපුර ඉන්නේ ලේඩිස්ලා. ඉතින් ඒ වගේ ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා මේවට. අපිට මේවා විසඳ ගන්න. ෂේ රෝගී කියන ටීබී මේ අකුරවන ප්‍රදේශයේ තාමත්ම ලොකුවටම තියෙන දෙයක්. ඒක ඉන්නේ වෙන්ටිලේෂන් වලින් තමයි. මිනිස්සුන්ට සුවදායී පරිසරයක් හදනවා. මේවා තමයි අපේ වගකීම් දෙකේ. මිනිස්සුත් එහෙමයි, නිලධාරීමුත් එහෙමයි. ඒ සියලු පාර්ශවයන් එකතු වෙලා තමයි මේ සිද්ධිය වෙලා තියෙන්නේ. සෝවාරාමට අපිට එරෙහිව යන්න බෑනේ අපේ මිනිස්සු. මේ කසල අපේ වාහනයටම දෙන්න කියලා. ඒ තැන් වල පාරවල් වල දැම්මොත් ඉතින් මේවා චුට්ට අපි හිතනවා අපේ ගෙදර තියෙන පොලිතින් එක තමයි අපි පුච්චන්නේ කියලා. හැබැයි ඕ වගේ මේ අකුරණ ප්‍රදේශයේ ගෙවල් 100ක් ගත්තොත් 100කින් පුච්චලා යන දුම යන උඩට. சாரை பொறுத்தவரையில இப்பறம் கண்ணுனால நான் எனக்கு தெரிய இத்தனை இடத்துல இந்த மாதிரி குடிச்சு காணிக்கிறேன். பாதைகளை பொறுத்தவரை பாதைகள் ஓட்டைய மனசுலாம் இருக்கிறது. வெக்கம்போது இருந்தது வெக்கம்போது காணி வெக்கம்போது இந்த பேரே இல்லை, ஊரே இல்லை, இதுதான் செய்யுது. உபத்தரும் வாழ வந்து வேலை செய்யறாங்க சொல்றாங்க நடக்குது. அது எந்த விஷயத்துல நீங்க வச்சு அதை விளங்குறீங்க? எனக்கு என்ன மனதில படுது. என்கிட்ட நான் வந்து இவ்வளவு காலத்துக்கு எனக்கு தெரிய விஷயங்கள் நடக்குது. இந்த மாற்றம் உங்களுக்கு விளங்குது? அதுல அக்குள்ள பிரதேச சபை இந்த பார்த்தேன், மார்க்கெட்டை பார்த்தாலோ எல்லாத்த பார்த்தாலும் குப்பசத்தியா 10 வருஷம் 30 வருஷமா நான் பழகிட்டேன். அதனால எனக்கு தெரியும். ஆனா நாங்க எங்கட ஊரு நாங்க பாதுகாப்பா நடக்குதுன்னா பஜார்ல வெள்ளிக்கிழமை எல்லா கடையும் மூட வச்சு அதுல பொங்கல் எல்லாம் வியாபாரத்துல வந்து சாமான் வாங்க. ஆனா குறைந்த விலையும் கூட சாமான் சேர்ந்து மோசமான சாமான் விற்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வேலை செய்வாங்க சொல்றாங்க. வீட்டுல வேலை செய்ய வாசல் வேலை செய்வாங்க போட்டு கொடை போட்டு சரியா பயணப்படுது. இந்த பேருந்து எங்க போர்ல போட்டா ஒரு கிலோ கணக்கு எடுக்காங்க. கூட்டி எடுத்துட்டு நிறுத்த எடுக்கிறாங்க. யாருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கூட வச்சுக்கிறாங்க. நேரத்தை அதுக்கு முன்னால சுட்டு போட்டு என்ன போட்டு சோழெல்லாம் போட்டு நாயெல்லாம் இருக்குது. இப்ப போன தெரியும். அப்ப அது பிளாஸ்டிக் சாமான் போடுறது நடந்துச்சு. அதுக்கு முன்னால மூணு வரி வந்து அது ஒரு சாமான் எப்பவுமே 100 ரூபாய் கொடுத்தாத்தானா அது 2 கலந்து போடுவோம். அது செஞ்சாலும் அதுக்கு யாரும் கூட கலந்தாங்க வேலைக்கு ஒருத்தர் மேல எல்லாம் கொண்டாடுறோம், சந்தோஷப்பட்டு போடுறோம். நாட்டிலேயே போடுவோம். இதை செய்ய செல்ல கொடுத்து போச்சுக்கோ. ටිකක් අපි යනවා කියමුකෝ වන්දනා ගමන යනකොට අපි කරන්නේ මොකද අපි අපරාධ ඔක්කොම එහෙ බබට දානවා ගඟට දානවා පූජනීය ස්ථාන වලට දානවා දවස් ගාන කොහොම තියෙනවා. දැන් මෙතන වෙලා තියෙන්නේ දැන් කඩවල වල කට්ටිය ඔය ඔක්කොම ටැක්ස් අරන් ගෙවනවානේ. ගෙවුවට දැන් ආයේ පුද්ගලිකව ටැක්ස් එකක් ගෙවන්න වෙලා තියෙනවානේ. දැන් ඔය නගර සභාව වල වැඩ කරන කට්ටියට
ඒක කරන්නේ නැතුණම පස්සේ තමයි අර ගන්න නැත්තේ. ඒකවල නගර සභාවේ ලැබෙන පඩියයි මෙහි අර අල්ලසයි දෙකම බලාපොරොත්තු වෙනවනේ. එතන ඇවිල්ලා එතන නිලධාරියෙක් ඇවිල්ලා බලන්න ඕන. පොලිසියෙන් ඇවිල්ලා බලලා එයා මෙතන ඇවිල්ලා ආපු කුණු ටික එයාටම ගෙනියන්න කියන්නේ. වෙනදාම කරන වැඩ වෙනම ගාණක් ගන්න ඕන. ඒකට කුණු ටික මෙතන දාලා යන්න ඒක තියන්න හොඳ නැහැ. වෙයි කියලා නම් මට ඉතින් 100%ක්ම උත්තරයක් දෙන්න අමාරුයි. වෙනදක් වෙනව නම් මේවා දැම්මම ඉතින් මේවා සුද්ධ මේවා කරලා කුණු ටිකවත් අදින්නේ නැතුව හරිද? පළවෙනිම පරිසර පිරිසිදුව තියාගන්න නැතුව සංවර්ධන වැඩේ කරලා වැඩක් නැහැ නේ. ඒක ජනතාවට කරදන්නේ නෙමෙයි. ඒක ප්‍රාදේශීය සභාවල තියෙන දුර්වලකම. ප්‍රාදේශීය සභාවේ ඉන්න සභාපතිතුමාට ඒ බල ප්‍රදේශය තුල එයාට බලය තියෙනවා. එයා බලය පාවිච්චි කරලා අර මිනිස්සු හුරතල් කරන්නේ නැතුව ඒවට ඒ පිළියම් ගියා ඉවදන්න ඕනේ. ඉතින් අපිට ඡන්ද දීලා මහජනතාවත් එක්ක අපිට ගැටුම් ඇති කරගන්න බෑනේ. වැරදි කරන්න මිනිහාට වැරදි කරන මිනිහාට දඬුවම් දෙන්න ක්‍රමයක් තමයි අපි ඡන්ද දීලා ඉවර වෙලා. හරිද? ප්‍රාදේශීය සභාවේ සභාපතිතුමාට මේ බලය සම්පූර්ණ මහජනතාව දීලා තියෙනවා. එතකොට අපි දැන් ඔයා මමයි ළඟ ඉන්නවා. ඒක සභාපතිතුමාට කරන්න තියෙන වැඩේ අපි දෙන්න ගැටෙන්න වැඩක් නැහැ මිනිස්සු අතර ගැටීමක්. දැන් බලන්න අද පාරවල් වල හරි මේ ගියන් පස්සේ හැමදැනම පරණ තිබ්බ බෝක්කෝ කොහොම මහගෙන. වතුර පාර යන්නේ කොහෙන්ද? වතුර පාර යන්නේ පාර දිගේ. එතකොට ගංගා වතුර. එතකොට ගංගා වතුර කියන්නේ ගංගා වගේ පාර කඩාගෙන යනවා. සභාපතිතුමාට ප්‍රාදේශීය සභාව බල ප්‍රදේශය තුල විධායක ජනාධිපතිතුමා තියෙන බලය තියෙනවා මේක ඇතුලේ. மாச கணக்கு தோண்டி வச்சிட்டு வரமாட்டான். செங்கல் ஒரு மூடிட்டு மேலால மண்ணை போட்டு வச்சிருக்காங்க ஒரு மழை வச்சுன்னா அந்த இடத்துல ஊண்டி குழில விழுந்தால் இந்த தோண்டினவனை கேசுறாங்கல்ல நீ இவ்வளவு பெரிய வாகனத்தை கொண்டு போறனால தான் இங்க இறங்குறது எங்களோட கேள்வி அது இதெல்லாம் தூக்கி போட்டு அந்த போக்க மூடி பிரைவேட்டா செய்யறாங்க நிறைய அது உண்மையில நல்ல படிச்சவங்க தள்ளி சேர்த்து செய்யலாம். அதாவது இதுல யாரையும் பேரை போட்டுக்கிறக்கோ நாங்க தான் செய்ய முன்னு காட்டுறக்கோ இல்ல எங்களுக்கு தெரியும் எங்கட ஊர்ல நடக்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப அந்த எல்லாத்தையும் சேர்த்து இல்லையா வெளியே இருந்து வரவங்க திட்டிட்டு போறாங்க. அதுக்காக வேண்டித்தான் மாஷாலாண்டு கொஞ்சம் கமிட்டியா அவங்க சேர்ந்து ஒன்று ரோட்டை பாதுகாக்கணும். அது இல்லாம ஆயிரும் போடாது. எங்களோட ஊர்ல பேரை பாதுகாத்துக்கிறதுக்கு முன்னுக்கார கூட்டம் தான் ஓரளவு இப்ப வருது. இது இல்லாம இல்ல மாஷாலாண்டு ஓரளவு இந்த அளவு நடக்குது. என்ன தேர்தான் சபா வேலை ஆட்களை போட்டு டிராக்டரை போட்டு கூட்டுறதுக்கு ஆள் போட்டாலும் இப்ப நாங்க இந்த வாகனத்தை இணைக்குது இந்த இடத்துல ஊத்தைக்குன்னு தெரிஞ்சு நான் இதை எடுத்து நீ கூட்டுன்னு சொல்லும் எனக்கு இது கீழே ஊத்தைக்குது இதை எடுத்து நான் வேற எங்கேயாலும் போடுறதுக்கு இடமிக்குதான்னு யோசிச்சுட்டு நான் இணைன்னா என் தவறு. அப்ப நானும் அந்த அதுல உள்பட்டு கடன் கிரௌட் பஜாருக்கு இப்ப அந்த பஜாருக்கு கிரௌட் வாரத வானாடி செல்ற மாதிரி தான் எங்க அக்குறனை பாக்கிங்களே இவங்களுக்கு வாகன பாக்கிங் இல்லாட்டி வேறு குறுநில கொலை ஒன்று போட்டிருந்தாலும் பேமெண்ட்ல கொண்டு விற்கிறதாலும் அது வாரமா முடிவெடுக்கிற விலையில் அவ்வளவு நீ ஐநூறு சாதாரணமா உதாரணத்துக்கு ஒரு தூரியமா கொண்டு விற்க போறேன்னு சொல்லுவோமே ஐநா ஆட்கள் இருக்குது அந்த தூரியமா எங்களுக்கு 400 ரூபாய்க்கு விற்க வரண்டாலும் நான் உனக்கு இதை வித்து தரேன் எனக்கு 550 ரூபாய் அவனுக்கு வித்து தரேன் 100 தான் அப்படின்னு டீல் பேசி பேரம் பேசி அவன் வலிக்கு வந்ததான் அவனை விற்க விட்டு අඩුපාඩු තියෙනවා දැන් තැනින් දැනික් කියනවා මේ රොඩි තියෙන වතුර බින්නේ මේ වතුර බහිනවා වයින්කට මේ වතුර බහනවා ඊට පස්සේ මේ ටැප් වලට ඉතම මේ වතුර රොඩි වලට වතුර යනවා ඉතින් මේක කොමන්ඩ් එකෙත් මේ වතුර ප්‍රෙෂර් එනවා ලින්ක් එක කැඩලා තියෙනවා දොරවල් වල ලොක් නැහැ මේ මෙතන ලීක් නේද වයර් ෂෝට් වෙනවා නේද මේක ලින්ක් කරලා දෙනවා මේක මෙතන වතුර ඉන්නකට හදලා දෙන්න කිව්වා තාම නැහැ. මේක හදලා දෙන්න කියලා කිව්වා. ඔව් ඒක ඔක්කොම හදලා දෙන්න කියලා තමයි ලියුමු දුන්නේ. ඉතින් දෙවෙනි මාසේ 6 තම කරලා දුන්නා. ඉතින් මේ විශ්වාසයක් තියෙනවා. අපි රජ ආයතනයක වැඩක් කිව්වම ටග්ගල් කරලා දෙන්නේ නැහැ. මට දවසට පුළුවන් ඉන්නේ 500ක් වගේ තමයි. ඒ 500ට හරියන්නේ තියෙන 20ක් නෙවෙයි. බෝඩ් එක තියෙනවා මේ පොඩි බෝඩ් එකක් තියෙන්නේ. ඒක පාරට අදිට වෙන්නේ නැහැ. බෝඩ් එකක්වත් වදින්න ඕන අර අන්දි වල. එතකොට මිනිස්සු එනවා. ඔව් ඒකට සමහර විට දන්නේ නැති මිනිස්සු ඒකට බෝඩ් එක වලට හරියනවා. මම ඉන්න මේ අවුරුදු දෙකයි මාස අතරවත් හිටියා. වෙන කෙනෙක් නම් මේක බාර දීලා ගියා යන්න. ආදායමක් නැහැ. මම දුන්නේ නැහැ. වසරකට ඒ වේදම ඔක්කොම රුපියල් 600ක් වෙනවා දවස්. මම වෙන්නේ රුපියල් 500ක් තමයි. குழுவரையில் இந்த வாரம் ரோட் வந்து கிளைமேட் உடஞ்சிருந்தா எவ்வளவு காலம் சாதாரண ஒரு 3-4 வருஷம் ஆயிட்டு அது கீழேயும் தண்ணி வந்து மெயின் ரோட் இடத்துலயும் உடஞ்சி அந்த காலம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அப்புறம் அந்த இடத்த மட்டும் செஞ்சாங்க பிரைமரி ஸ்கூல் திரும்ப இடத்துக்கு ஜங்ஷன்ல சேவமா உடஞ்சி பயமான பாதிப்பு எனக்கு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப ஐநூறு தான் போகும் இப்போ அந்த கெட்ட மாதிரி குளியல் அது கால் வந்து தண்ணி அரைச்சி ஊத்தி எல்லாம் போட்டு மேலே கால் மேலே ஊத்த போட்டு போப்பண்டி இந்த போப்பண்ணுக்கு எவ்வளவு ஊத்த போட்டின்னு பாருங்க நாங்க இது வந்து மற்ற அங்க அந்த மேல வரைக்கும் உங்களுக்கு டிவிஸ் தான் இந்த ஊத்தி போயிட்டு கீழே போக்குல இருக்குது இறைவனும் தண்ணி மேல இருக்குது அங்கே வரையெல்லாம் சேர்ந்து உண்டிக்கிறது பைத்து கேடா வந்து கேடா ஒரு முறை 4 கிலோமீட்டர் ஆட்டோ போட்டு நடந்தா வந்து இது அங்க இருந்து வர எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு பிளாக் ஆகுது கீழே வரைக்கும் நியாயமான ஊத்த போடுறோம் இதை யார் செஞ்சு பிடிக்கணும் பிடிச்சலாட்டி தக்க தண்டனை கொடுக்கணும் ஏதாவது செய்யணும் அதிகாரிகளோட கையில தான் மெயின் ஆகுது எல்லாம் டொய்லெட்லாம் திறந்துடும் அது பிஹெச்ஐ மாத்தியா சரி யாரும் சரி வந்து பாக்குற யாரும் இல்லையா சொன்னா கேட்கணும் நடைமுறை கொண்டு மாதிரி கட்டாயம் செஞ்சு அவ்வளவுதான் செய்யும் ரோட் கொடுக்குறேன் நாட்டுக்கு தேவை சொல்லல எங்களுக்கு தான் செய்ய சொல்றது இல்ல எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல இப்ப இந்த மயிலா பாருங்க இந்த ரோட்ல நான் புளூர் ஆளை தூக்குறேன் இந்த வங்குவேன் 5 கிடைச்சி இந்த திரும்ப எந்த ஜங்ஷன் வரப்போ எங்களுக்கு எல்லாம் உடஞ்சு வைக்கிறோம் அவ்வளவு உள்ள ரோட்டும் உடஞ்சு வைக்க டீ கணக்கு போடணும் இதான் உடஞ்சு வைக்கல நியாயமான ரோட்டு தெரியாத ஊத்த போடுற விஷயம் மெயின் 2வது டெலிவரி திறந்துற விஷயம் மெயின் மொத்தம் அந்த தண்ணியை தான் நாங்க திருப்பி எடுத்து இல்லாட்டி அவங்க மினிஸ்டர் மாறோம் மந்திரி மாறோம் யாரோ ஒருத்தர் மாறோம் இதுக்கு சேர்ந்து செய்யணும் தனிப்பட்ட ஒருத்தர் வேலை மட்டும் செஞ்சா நாட்டுக்கு அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு
இந்த மாதிரியான ஒரு கிராமம் மல்வானகின்ன. இந்த மல்வானகின்ன இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? லைட் வச்சு வேற கிளாஸ் வச்சு சென்டர் பண்ணி நாளைக்கு போக்குல வேண்டிய அரசியல் முறையை மாத்துறது இதுவாக 8ஆம் வரைக்குமே இப்படிதான் இருந்துரும். உதாப்பள்ளி தலைவர் அவரு ஒரு டீம் உருவாக்கி அது வேலை திட்டங்கள் தான் வேற எல்லாம் போய் தெரியுது. இந்த பாதைகளை செஞ்சு மட்டும்தான் இது வேற வேற வேலை நிறைய வேலை செய்யறது இல்லையா? வீட்டை இருக்கு, பள்ளியில லைப்ரரி, நிறைய கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. வரேன் கிளாஸ் பள்ளியில நல்ல பள்ளி நான் பாக்கணும். யாரும் ஒன்றும் வேலை நடக்குது. அவங்க போறாங்க, புத்தக சூடாக்கிட்டு வராங்க. அவ்வளவு தகுதியான ஒருத்தர் அனுப்பி ஒருத்தர் வேற ஊழலுக்குரிய வேலையை செய்விக்கும். உண்மையிலே ஒரு முன்னணி வாய்ந்த ஒரு கிராமம் என்று சொன்னா அதுதான் மல்வானகி. ஸ்மார்ட் வில்லேஜ் சொல்ற ஒரு செயல் திட்டத்தின் கீழால அந்த நகரத்தை ஒரு அழகான ஒரு நகரமாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்தாபகராக இருந்து மல்வானின்னு அந்த காலத்திலேயே நான் பொதுவாக நிறைய பொது வேலைகள் செய்யறேன், பள்ளி வாயில செய்யற பாதைகள், மக்களோட ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கிறேன். அதை வச்சு நான் ஊரை டெவலப் பண்ணி அப்படி போய் நீக்க கொள்ளதான் எங்களோட ஸ்மார்ட் வில்லேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு யோசனை வந்தேன். அன்றைக்கு 8000 பேர் போட்டியில 4 பேர் முஸ்லீம்கள், அதுல ஒருத்தன் நான். அதுல எனக்கு எல்லாத்திலையும் முதலிடம் கிடைச்சது. ஊர் அழகுபடுத்துற எண்ணங்கள் எனக்கு சின்ன காலத்திலே இருந்தேன். ஒரு வில்லேஜ் செஞ்சுட்டோம்னு சொன்னா மத்த வில்லேஜுக்கு அப்படி பார்த்து செய்வாங்க நோக்கத்துல. உண்மையிலே இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் உருவாக்கி இந்த மல்வானகின்ற பாதைகளையும் மல்வானகின்ற என்ட்ரன்ஸ்களையும் அழகான முறையில் அமைத்திருக்கின்றது என்பது அக்குருணைக்கு ஒரு முன்னுதாரணமான செய்தி தான். மக்கள் அரசாங்கம் தான் எல்லாம் செஞ்சு தரோம் எதிர்பார்க்கிற வளங்கள் அப்படியே காடாய் போற ரோட்டு எல்லாம் காடாய் போற ஊர் மக்களே ஒன்று சேர்ந்து அதுக்குடைய வளங்களை நாங்க தேடி எடுத்து ஊர் மக்கள்கிட்ட அது செலவிட்டு தான் நாங்க இந்த அளவுக்கு ஊருக்கு வந்து செயல்பாட்டுக்கு வந்து இறங்குறாங்கல்ல. நாங்க எல்லா விஷயத்துக்கும் நாங்க வாரம் நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸ்மார்ட் வில்லேஜ் டீம் நிறைய ஊரோட போய் பேசிச்சு. அந்த ஊர் மக்கள் அதை ஆரம்பிச்சு வைப்பாங்கன்னா நாங்க பின்னால போவோம். அதுக்கு நாங்க எங்க டீமே தயாரா இருக்குது. சிந்தனையும் உங்கள்ட்ட இருந்த வகையினால் குப்பை கூலங்களும் ஒரு அசிங்கமான முறையிலையும் பல பாதைகளுடைய அந்த சீரமைப்புகள் இல்லாம இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இது ஏன் காரணம்? மக்களுடைய பிள்ளைகளா அதிகாரிகளுடைய பிள்ளைகளா? அதிகாரிகளுக்கு நாங்க கை நீட்டத்தை விட மல்வானியை பாருங்க, மல்வானியின் அதிகாரி வாரதே இல்லையே. ரோடு துப்புரவாகி வச்சுக்கிறோம், துப்புரவாகி வச்சுக்கிறோம், அழகாயிருக்கு, ஊத்தைகளுக்கு கூடைகளை கட்டி வச்சுக்கிறோம், அதை நாங்க கிளீன் பண்றோம். அது ஊர் மக்களானதோட தான் நடக்கணும். அரசாங்கம் வந்து செய்யணும்னு பார்த்தா நாங்க இப்பயும் குப்பை தான் வாழ்வோம். பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு அழகான ஒரு ஊர் அமைச்சு வச்ச முன்னாதான் அந்த பிள்ளைகள் அழகாக ஒரு ஜாதி பூச்சிகள் எல்லாம் உருவாகுது. அது அந்த மரத்துல கலருக்கு தான் பிடிச்சிக்கல, மரம் மாதிரி அந்த பூச்சிகள். அதே மாதிரி ஒரு ஊர் அழகா இருந்தா அந்த ஊர் அழகா இருந்தா அதுல வளர்ற புள்ளவங்க அழகா வளரும். அப்படி இல்லாம இருந்தா இந்த காட்டுல வளர்ற பூச்சிகள் மாதிரி தான் இந்த புள்ள வளரும். அந்த வாழ்க்கையும் பிள்ளைகளை சர்வன்றதுக்கு முந்தி பெரிய ஊரை சர்வணும். பெரியாக்கள் ஊரை அழகுபடுத்த பிள்ளைகளுக்கு ஆர்வம். நாங்க துப்புராக்கி வச்சா அந்த இடத்துல ஊத்தக்கூடாது. போக்குகளிலும் ஊத்தை குப்பைகளும் மக்கள் வந்து வீசிட்டு போறாங்க. இது வந்து அவங்களோட மடமைத்தனமா அல்லது அவங்களுக்கு ஒரு தெளிவில்லாதா? என்னுடைய நகரம், என்னுடைய ஊரு நான் அழகா வைத்துக் கொள்ள ஒரு சிந்தனை இல்லாத காரணம் என்னவா இருக்கும்? இது அடிப்படையில் விதைக்கப்படாத ஒரு தெளிவின்மை அவர்களுக்கு. 2 விஷயமே. நாங்க ஊரை நகரத்தை சூப்பரா வச்சுக்கணும்டா. சில பிள்ளைகள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களே, அது வீசுறதுக்கு எடுத்து நாங்க அனுமதிச்சு எடுத்து செரு பண்ணி வச்சுக்கணும். அப்படி செய்யலாத கட்டத்துல வந்து ஊத்தைகளை கண்ட இடத்துல போட்டு தான் போவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் பெரிய கப்புற. நான் பின்னாலேயே நோட் பண்ணின்னு வந்தேன். அவன் சாப்பிட்டு வந்தா என்ன டஸ்ட்பின் இருக்குன்னு பார்த்து அதுக்குள்ள போட்டு போனேன். அப்படி இல்லைன்னு சொன்னா சாப்பிட்ட உடனே பக்கத்துல கை விட்டேன். சூப்பரா நாங்க வைக்கல. அதான் மெயின் காரணம் வந்து மக்களுக்கு செய்யலாது. எங்கட மல்வானி பாடசாலை ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஏரியால வந்து நிறைய ஊத்திய போடுவாங்க, அவ்வளவு குப்பையா தான் இருந்து. நான் அந்த ஏரியா போய்த்து எல்லாம் துப்புரவாக்கி மண் கொஞ்சம் போட்டு எல்லாம் லெவல் பண்ணி நல்லா கார்டன் புள்ளெல்லாம் அடிச்சு பாக்ஸ் பாரெல்லாம் எடுத்து கார்டன் செஞ்சுட்டேன். அந்த புல்லுவெல்லாம் ஊத்த போடுறல அவளதான் இப்ப நல்லா துப்புரவாக்கிறேன்னு சொல்லுவோம். பெரியவர்களாகிய நாங்கோ பிள்ளைகளுக்கு வழிகாட்டல் இன்னும் முதல்ல காட்டணும். எங்களுடைய பிரதேசம் சொன்னால் இந்த முழு ஸ்ரீலங்காலையும் இருக்கிறவங்களோட கருத்து தான். அது வகையில குப்பைன்னு சொல்ற வகையில எந்த ஒரு வகையில மெயின்டைன் இல்லாத ஒரு கலமனாக முகாமித்துவம் இல்லாத ஒரு நிலைமையை தான் நாங்க காண்ட இடங்கள்லாம் பொலித்தீனும் குப்பை. அதுக்காக அதை ஓடுறதுக்காகவே பிரதேச சபால அதுக்கு வேற இடங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். மிஸ்டர் போற பாருங்க, குப்பைன்னு சொல்றது வந்து எங்களுக்கு ஒரு மூலம் ரிசோர்ஸ் வந்து யாருக்கான அந்த கம்போஸ்டே இருந்தால் இன்றைக்கு இந்த குப்பைங்க மற்ற இடங்கள்ல நீங்க வேற ஏரியாக்கள்ல கொலை முடிஞ்சவரை பாருங்க. அந்த ஊத்தையில அங்குள்ள மக்கள் வந்து எடுத்துட்டு போற அந்த வியாபாரிகள் அந்த மக்கள் வந்து கட்டாயம் செஞ்சுக்கணும். இப்ப இந்த வெள்ளி முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நான் நினைக்கிறேன் நாளைக்கு நாலு மருதான இப்படியே இருக்கும். அதுக்கு இடையில இதுக்குள்ள வந்து நாய்கள் படிக்கும், மிருகங்கள் வந்து நாசமாகி போகும். கடைசிக்கு அது போய் எங்கேயாலும் அடப்பட்டு இந்த காடுகள்ல அடப்பட்டு கடைசிக்கு எங்களுக்கு தான் இந்த கோடிக்கணக்கான நஷ்டங்கள் வார வெள்ளப்பெருக்கு கொண்டு வார. அப்படி வெள்ளப்பெருக்கு வந்தனைக்கு மக்கள் சொல்ற வந்து அவங்களா தேடி கொண்டு அவங்க தானே முறையொண்டு இல்லை.
அவங்க தானே மக்கள் எங்க ஊர் மக்கள் மாறணும் இல்லையா? மக்களோட செல்ஃப் டிசிப்ளின் வந்து உருவாக்கி மத்த நாடுகள்ல பாருங்க, சின்ன பிள்ளை இருந்தாலும் தான் திங்கிற மத்த நாடுகள் தேவையில்லை. எனக்கு உதாரணம் திஸ்ஸ பிராதேசிய சபாவம் ஹம்பத்தோட்டை அங்குள்ள பிள்ளை கொழும்புக்கு வர நேரம் வந்துட்டு அந்த கொழும்புல இருந்து இந்த ஐஸ்ல அந்த பேக்கெட்ல இதுல பேக் வந்து சரியா ஷாப்பிங் பேக் வந்து எடுத்து வந்து திருப்பியும் அவரோட ஊருக்கு கொண்டு போறது. இது நான் வெளிநாடுகளை செல்ல தேவையில்லை. ஏன் அனுபவம் திஸ்ஸ மகாராம பிராதேசிய சபால இருக்கிற அந்த குடிகள் சின்ன பிள்ளை எங்கட பிள்ளையில நாங்களும் ஒன்று மதசாக்கள் இதுக்கு முன்னுவாங்க. மக்தபல் பாடசாலை மாற்றம் செல்வது யாருக்கும் இடையூறு விளைவிக்கிறேன். அது வந்து ஹராம். நாங்க ஒரு ஊத்தை எடுத்து வீசிட்டாலும் அது ஒரு சதகா. இந்த பிள்ளைகிட்ட மனதில் உருவாங்க. நாங்க அதுக்கு அப்புறம் ஏஜி ஆபீஸ்ல அங்க அவங்களோட குப்பையில காசு கொடுத்துவாங்க, டெம்பஸ காசு கொடுத்துவாங்க. அவங்களோட புள்ள பாவிச்ச டெம்பஸ நாங்க ஏஜி ஆபீஸ் காசு கொடுத்துவாங்க. பேங்க் கொடுத்தீங்க உங்களுக்கு தேவையான உங்களோட ஜிஎஸ் மாற சந்திங்க. நாங்க 35 ஜிஎன் டிவிஷனுக்கு பண்றதுக்கு வேற போட்டிடும். அவங்களுக்கு காசை கொடுக்குறோம். நாங்க இதையும் கூட காசு கொடுத்தா எடுக்கிறோம் அவங்களோட குப்பையில. இருந்தாலும் பொருள்கள்ல டேம மூடினான்னு சொல்றது இல்ல. காரணம் வந்து டேம மூடினால் 55 இருந்தாலும் கட்டுவஸ்தத்தை இருந்தாலும் அக்குறம் மட்டும் இருந்தாலும் காரணம் வந்து இங்குள்ள நாங்க பொலித்தீன் வேலையும் அப்படி வீட்டுல இருந்து நாங்க அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். ஏஜி ஆபீஸால நாங்க எடுத்திருந்தோம். நாங்க கிளீன் பண்ணிட்டு வரோம். இந்த ஜியாஸ்பில் பாலத்தை கீழே அப்படி அதோட கொஞ்சம் அங்கால ரூட்ல இருந்து அப்படி வந்து உழுது அதுக்குள்ளால பொலித்தீன் பேக் அதே மாதிரி தான் வாகனத்துல வீசிட்டு போ. இல்ல இந்த நிலைமையில் மாறும். நாங்க நினைக்கிறோம் நாங்க யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம வாழும். மற்ற சமூகங்களுக்கு இடையில நாங்க ஒரு கௌரவமான ஒரு சமூகமாக வாழும். மற்ற சமூகங்கள் எங்களை இழிவுபடுத்தப்படாது. நாங்க அக்குமையில எவ்வளவு வசதி இருந்தாலும் இப்படியான ஒரு பிற்போக்கான மக்கள் வாழ்ற பிரதேசம் சொல்ற ஒரு நிலைமைய நாங்க ஏற்படுத்திக் கொள்ளப்படாது. அக்கூர்ல எவ்வளவு அழகாய்க்குது. இது ஒரு ஜப்பான் மாதிரி ஒரு நகரம் உண்டாக்குது. இந்தியால பெங்கால் இருக்கிற நகரம் மாதிரி பெங்களூரு போனால் அந்த நகரங்கள் வந்து அழகா அந்த நகரங்கள் வந்து எங்க அக்கூர்ல விட குப்பியா இருந்த நகரம். 3-4 வருஷத்துக்குள்ள நான் போன 2வது தடவை போய் பாக்குறேன். அப்படி அழகான ஒரு நகரங்கள் ஆகி மக்களா நினைச்சாமா அதுக்கு சமூக நிறுவனங்கள் நாங்க முன்னுக்கு வருவோம். என்ஜிஓ சொசைட்டி அது பள்ளி சமூகம் யூத் முக்கியமாக முன்னுக்கு வரணும். இப்ப யூத் பங்களிப்பாக்குமே பொறுத்தவரை ஒரு 0 லெவல்ல தான். அதனால நாங்க யூத் வந்து முன்னுக்கு வந்து அவங்களோட சொசைட்டிஸை ஃபார்ம் பண்ணி அந்த சொசைட்டிஸ்க்கு நாங்க ஃபண்ட் கொடுக்குறோம். அவங்கள வெளிநாடுகளுக்கு நாங்க கொரியாக்கு நாங்க இப்ப செப்டம்பர்ல போறோம். முக்கியமா நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். என்னென்றால் நீங்க இப்படியான வேலையில் ஈடுபட்டு அக்குர்ல இருக்கக்கூடிய யூத் வந்து நாங்க முன்னுக்கு வரோம். இந்த இப்படியான விஷயங்கள்ல எங்களுக்கு கேட்கக்கூடிய இஷ்யூஸ் அதாவது பிரச்சனைகளை பத்தி நாங்க பேசினால்தான் நாங்க மக்களை தெளிவுபடுத்துறதுக்கு நீங்க முன்னுக்கு வந்து இந்த வைஸ் மீடியாவுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நீண்ட காலம் பாதை இல்லாமல் சிரமப்பட்ட ஒரு கிராமம் கசாவத்தை அந்த அடிப்படையில் ஊர் மக்களினுடைய எல்லோருடைய பங்களிப்பினூட மாஷா அல்லாஹ் எல்லோரும் சிறு குழந்தைகள் கூட அதிலே அந்த பங்களிப்பு செய்திருந்தார்கள். மஸ்ஜித் நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து மிக அழகான ஒரு சிரமதான பணியை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது. அதுல குறுகிய காலத்துக்குள்ளால ஷியாமௌலவி அவங்க பள்ளியில இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பாணை விடுத்திருந்தாரு. பிறந்திரளான அவரை பேச்சை கேட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து ஒருமித்த குரல்ல சொன்னாங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை சிரமதானம் வைப்போம். பிராதேச பாதைக்கு அப்பாற்பட்ட 2 பிரதேசங்கள்ல இந்த கான்கிரீட் பணியை போடுறதுக்கு அந்த முடிவை செஞ்சுக்கிறோம். நாங்க இவ்வளவு துப்புரவு பணி செஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிற இந்த இடங்கள்ல வாகனங்கள் இதுல வந்து ஊத்தியை மட்டும் வீசிட்டு போவாங்கன்னு சொல்லி தயவாக வேண்டிக் கொள்கிறோம். மேலும் சுத்தமான ஒரு பிரதேசங்களாக அக்குள்ள பிரதேசத்தை மாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். எல்லாரும் பண்ணாங்க. பொதுவா வேலைக்கு எல்லாரும் பண்ணாங்க. அக்குள்ள பிரதேச சபையில இருந்து இங்க கசாவத்துக்கு வாரது மாசத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமை வருவாங்க. சாப்பாடு சாமான் அது இருந்தாங்க. மைக்கு சாமான் எதுவுமே இருக்க மாட்டாங்க. உதாரணா முடிமாலா அரபாவாலா ஜம்சமாலா 4 மாலா இவங்க எல்லாம் என்ன வேலைக்கா இருந்தாலும் அபுஹுரைரா இதெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்வாங்க. ஸ்ரீமதானமா மையவாடி ஸ்ரீமதானமா ரோட் ஸ்ரீமதானமா இதெல்லாம் செய்வாங்க. அவங்க வந்து ரோட் வழியை போட்டு சும்மா மாட்டினாக்கிறேன் அதுக்குள்ள சட்ட நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி நீங்க ஊத்த போடுறது வந்து ஜனங்களும் கொஞ்சம் கருத்தில் எடுக்கணும். அதை தாண்ட ஊர்ல தாண்ட இடத்துல ரோட்டோரத்துல ஊத்தியோல் போட்டா மத்தாக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்னு சொல்ற காரணத்தினால போடாமீந்தா நெல்லமணி சொல்றதுதான் எங்க கருத்து. අපි දැන් ඉදිරිපත් වෙලා තියෙනවා මේ පල්ලිය ගාව හෝනයක් හයි කරන්න. එදා දවසට අපි නලාව සද්ද කරනවා. ඒ මිනිසුන්ට මෙතන ඇවිල්ලා පොලිතින් ටික තියන්න පුළුවන් හැම බදාදාකම. கிராமத்தை ஒரு முன்மாதிரி கிராமமா நான் மாத்தி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாத காலத்துக்கு பிறகு வந்து பாருங்கள். இது கசாவத்தையா அல்லது சிறு மக்கமா என்று உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு விளங்கும். அதே நேரத்தில் சாதாரண வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை போன்று தோற்றம் அளிக்கிறதுக்கான முழு முயற்சியிலும் உண்மையிலேயே வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்த
மண்ணில் பிறந்தவங்க எல்லாரும் உதவி செய்வதாக சொல்லியும் இருக்கிறார். இதுல நான் நினைக்கிறேன் கூடுதலான வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள் நிறைய பேர் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாமே முழுக்க மக்களுடைய சல்லி, தாய்ப்பள்ளி மக்களுடைய சல்லி. இதுக்கு எந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபண்டும் இதுக்கு வந்தில்லை. நாங்க எடுக்க போறது இல்ல. எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்க அரசாங்கத்தை சுத்தி காட்டுறதை விட இவ்வளவு காலம் இந்த ரோட் என்ன நிலைமையில இருக்குது எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். இந்த ரோட்டை எந்த அரசாங்கம் வந்தாலும் டெவலப் பண்றது இல்லை. இந்த காண ஐக்கலாம், ரோட்டை ஐக்கலாம். அதனால இப்ப நாங்க மக்கள் ஒரு முடிவு வந்து எப்படின்னா இந்த ரோட்டை டெவலப் பண்றதுல மக்கள் ஒன்று சேர்ந்து சிரமதான பணியோட செஞ்சு இந்த காண செஞ்சு இதை தொடர்ந்து நாங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்றது. இந்த தாய்ப்பள்ளி மஹல்லா ஒரு முன்மாதிரியா பல மஹல்லாக்கள் செஞ்சுக்கிறாங்க, செஞ்சு ஒண்ணு வராங்க. அதுல உதாரணம் ஒன்று மல்வானை செல்லையில் வந்து அவங்க நல்லா அழகா செஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி நிப்பாட்டில் என்றால் முதலாவது எங்கட மஹல்லாவை நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். தேவையில்லாத ஊத்தையில ரோட்டு கொண்டு வந்து போட்டது, இந்த காணுகளுக்கு மண்ணை போடுறது, ஊத்தையில போடுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நிப்பாட்டுற நேரத்துல ஒவ்வொரு ஊரும் முன்மாதிரி ஆயிருக்கும். அந்த ஊரை பார்த்து செய்யணும். இப்போ உதாரணம் செய்யணும், மல்வானை பார்த்து நான் செய்யணும். அது மாதிரி மற்ற ஊர்கள் வந்து இந்த 2 ஊரே உதாரணமா காட்டும். இந்த ஊர் மாதிரி ஒரு ரோட்டை செஞ்சு கொள்ளணும், ரோட்டை அகலமாய் கொள்ளணும். வேலைஞ்சல வரும்போது எல்லாருமே கூட்டுமாறு எடுக்கணும், மண்வெட்டி எடுக்கணும், வேலை செய்யணும். இது அல்லாஹ்வுக்கான செய்யற வேலை. இந்த காணுகளை போடுறது, இந்த ஓடைகளுக்கு வந்து போடுறதால என்ன நடக்குதுன்னா இந்த மண் சரிவுகள் எல்லாம் போய் A9 இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆற்று தான் போய் நிற்கும். அப்ப இதுல உதாரணம் சில பணம் ஊத்தி அயக்கலாம், பம்பஸ் அயக்கலாம். இதை போட்டு என்ன நடக்குதுன்றால் இது இந்த கான் நிறைய ஓடி அந்த ஆத்துக்கு போய் அந்த ஆத்துல இருந்து டேமுக்கு போய் அங்கிருந்து எங்களை ஃபில்டர் ஆகி எங்களோட பிள்ளையோட நஜிஸை எங்களுக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இது எங்களை மக்கள் வழங்குது இல்லை. உண்மையிலே நான் நினைக்கிறேன் இது எத்தனையோ லட்சம் ரூபா கொடுத்தாலும் செய்யல ஒரு வேலை. இதுக்கு பல காலமாக துப்புரவாக்கப்படாத ஒரு விஷயத்தை இவங்க முன்வண்ணி செய்யறாங்க. இளைஞர், முக்கியமா இளைஞர்கள். மற்ற பெரும்பான்மை மக்களோட கிராமங்கள் இந்த மாதிரி சிரமதானங்கள், ஊரில் உள்ள ரோடுகள் நல்ல அழகா இருக்கு. நாங்க பார்த்தா பாருங்க, இந்த முஸ்லீம் கிராமங்கள் ஒரு பிரச்சனை. நாங்க ஊர் மக்கள் இதுல கொஞ்சம் அக்கறை செலுத்துறது குறவு. எல்லாத்தையும் அரசாங்கத்தை குறை சொல்றது, இல்லாட்டி அரசியல்வாதிகளை குறை சொல்றது. இந்த மஹல்லா இளைஞர்கள் ஒரு துடிதுடிப்பான ஒரு எதைக்கும் முன்னும் செய்யக்கூடிய நாங்க பல வருடங்கள் நாங்க அவதானிச்சு வரோம். முக்கியமா இந்த கொரோனா காலம் எல்லாம் அவங்க யாருமே இல்லை. இதுக்கு இஞ்சுள்ள மட்டும் இல்ல, வெளிநாட்டுல வேலை சேர்ந்த மஹல்லாவை சேர்ந்த இளைஞர்களும் ஒத்துழைப்பு வழங்குறாங்க. மக்கள் விலையை கொள்ளணும், அவரது வீட்டுக்கு முன்னும் நாங்க துப்புரவாக்கணும். இதெல்லாம் இதனாலும் ஊர் மக்கள் வந்து செய்ய மாட்டாங்களே. இது செஞ்சா இது ஒரு பெரிய ஒரு வேலை இல்லை, சின்ன வேலை. அரசியல்வாதிகள கடமை அவங்க செய்யணும். ஆனா பொதுமக்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு கடமை, எங்களோட ஊரை எங்களோட பாதைகளை நாங்க சுத்தமாக வச்சு கொள்றது. இல்லாட்டி இந்த கொரோனாண்டும் டெங்குண்டும் எங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு ஆகக்கூட டெங்குல மௌத்தாங்க எங்களை மஹல்லாவுல. அந்த நிலைமையெல்லாம் உருவாகாம நாங்க ஊர் மக்கள், இளைஞர்கள், பெரியார்கள் வரலாறு தரத்துக்கேற்ற வயோதிபர்கள் ஐக்கியம், இளைஞர்களும் பெரியவங்க கொஞ்சம் அவங்க ஆலோசனைகளாக வழங்கணும். செல்வந்தர்கள் பண உதவியை செய்யணும். இளைஞர்கள் அவங்களோட உடலால செய்யறாங்க, சல்லியும் கொடுத்து கையாலையும் செய்யறாங்க. மேலும் உண்மையிலேயே அவங்களுக்கு ஜசாக்கள் எல்லாம் ரவமை செய்யணும். ஒற்றுமையா வந்து ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் மற்றும் அல்லது எல்டர்ஸ் எல்லாரும் அந்த ஊர் வந்து ஒற்றுமையா இருந்து சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் டெவலப்மெண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு காண சுத்தப்படுத்துறேன்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவு போகும்னு சொல்லிட்டு, ஆனா எங்களுக்கு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளுக்கும் இந்த வேலை செய்யறதுக்குள்ள டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி இதை வந்து பல திட்டங்களை நாங்க வச்சுக்கிறோம். அடுத்த திட்டமாக உள் ரோட்டுகளை வந்து செய்யற திட்டங்கள், அடுத்தது பிளேட் காணுக்கெல்லாம் கம்பல்சரியான பிளேட் எல்லாம் போட்டு மூடுறது, மல்வானிகளை செஞ்சுட்டு உண்மையிலே அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அவங்களும் ஒரு காரணம் தான் இதை நாங்க முன்னெடுத்து செய்யறது. இப்ப நாங்க அவங்க செஞ்சுக்கிறோம், அடுத்த ஸ்டெப் நாங்க செஞ்சுக்கிறோம். எங்களோட ஆசை என்னன்னு சொன்னால் இதை ஃபாலோ பண்ணி மத்த மஹல்லாவாசிகளும் செஞ்சு இந்த வேலைகளை செஞ்சு டெவலப்மெண்ட் பண்ணி ஊர் ஒற்றுமையை நாங்க என்ன செய்யணும், பேணணும். சபாவேல யாரு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு தானே, ஏன்னா நாங்க ஓட் போட்டு வாராக்கள் தானே. அவங்க இன்ஷா அல்லாஹ் முன் வந்து இதை டெவலப்மெண்ட்டை இதை விட பெட்டரா செஞ்சு தரதுக்குள்ள உதவிகளை செய்யணும் நாங்க கேட்டுக்கொள்வோம். குருணை ட்ரேடர்ஸ் யூனியனினால் அக்குருணையில் எவ்வாறான வேலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன? குருணை 2 டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு முன்மாதிரி நகரமாக கருதுகின்றார்கள். இந்த 2 வருடத்துக்கு ஒருக்கா கமிட்டி மாறும். இப்போ வந்து 3 வருடமாக இருக்குது. தலைவராக இருந்தவர் தலைவராக 2024 மார்ச்லேருந்து கடமையாற்றி கொண்டுவார். அக்குருணோட கட்டமைப்புக்கு, அக்குருண டவுனோட கட்டமைப்புக்கு முழுமையான காரணத்தையும் அதில் குறைபாடுக்கான முழுமையான பொறுப்பை மேற்கொள்ளும் வந்து பிரதேச சபா தான். ஏன்னு சொன்னா ஆரம்ப காலம் தொட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தவர்கள் செய்த சில முன்னெடுப்புகள் வந்துட்டு அது அந்த தூர நோக்கோட செஞ்சு நான் என்ன இந்த பிரச்சனை அக்குறனுக்கு இருந்திருக்காது. இப்போ மார்க்கெட் கட்டிடமாக்கிலும் மாற்றி அமைக்கலும் இல்லை, சின்ன மாத்தையிலும் பார்க்கிங் வசதிகள் செய்யலும், அப்படி பலதரப்பட்ட இதுகள் இருக்குது. இருந்தாலும் பிரதேச சபையால ஊத்தியே ஒழுங்கா கொண்டு போய் கேளாத நிலைமை தான் எங்களோட அக்குறனில் இருக்குது. இப்போ காணக்கூடியதாக்கி அங்கங்கே நிறைய இடங்கள்ல ஊத்திகள் தேங்கி நிற்பதும் போட்டுட்டு போறதும், இப்போ பொலன்றது ஒரு பொலையும் செய்வாங்க. அந்த பொலம் முடிஞ்சுன்னா அந்த அந்தி படவே சபாவையால போட்டு துப்புரவு அடுத்த நாள் காலில் செஞ்சு முடிக்கணும். அது கூட நடக்காது. அடுத்த நாள் பகல் வரைக்கும் அந்த ஊத்தியல் தேங்கி நிற்கும். லொரிகள் அது இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு வளர்ச்சியான ஒரு டவுன்ல உள்ள ஒரு சபாவில் உள்ள
எந்திரங்கள் மாதிரி இல்ல, வாகனங்கள் வந்து அவ்வளவு பழசையும் யாராலும் டொனேட் பண்ணினதுகள் பாதை ஓரங்கள்ல வீசிட்டு போறது, கான்கள் வீசிட்டு போறதை நாங்க வளமையா அந்த காலை வேலைகள் ஈவினிங் வேலையில எங்களுக்கு பார்க்கக்கூடியதாய் வாகனங்கள் கொண்டு வந்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கிட்டத்தட்ட இப்ப எங்கட குருண நகரம் வந்துட்டு இப்ப பிரதேச சபைக்கு கீழே தான் இருக்குது. அது வந்து எப்படியுமே என்ன பொறுத்தவரையில குறைஞ்சது நகர சபை கீழேயாலும் அது கட்டமைக்கப்படணும், மாற்றி அமைக்கணும். இந்த நகர சபைக்கு எனக்கு நான் நினைக்கிறேன் கட்டுகசட்ட ஒரு நகர சபை அதை விட கூட ஒரு நகரமாக மாறிக்கொண்டுவார். அந்த மாதிரி இருக்கக்குள்ள இப்ப எங்களுக்குள்ள உட்கட்டமைப்பு எல்லாம் நல்லாவே குறவு. அதுக்கு இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க துறைகள் உட்பட யாரும் அவை தலைவராக வாரவர் முயற்சி செய்வாங்களான்னா இது செய்ய எல்லாமே பல சிரமங்கள் இருக்குது. எனக்கு சபாவையில் உள்ள கஷ்டங்களும் அவ்வளோ தெரியும். ஆளுகாவில் ஊற்றி பராமரிக்கக்கூடிய இடங்கள், அதை இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு கூடிய ஊத்திகளை வேறையா கம்போஸ் பண்ணுவாங்க, மற்ற ஊத்திகளை வந்துட்டு பற்ற வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ அதுகளுக்கு வந்து போகக்கூடிய பாதைகளோட சிரமங்கள், அது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு கஷ்டமான ஒரு வரலாறு இருக்குது. எங்களோட அப்போ பிரதேச சபைக்கு எந்த ஒரு லேண்ட் வசதியோ ஒரு குயிக்கான ஒரு இடத்துல வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய வசதியோ எல்லாம் இல்லை. அதை வச்சுதான் ஒரு சேமனா வரவர் செய்யவும் போனோம். இந்த முழு ஊரும் முழு வர்த்தகர்களும் ஒத்துழைப்பு பண்ணி நாங்கள் அதை மாற்றி அமைச்சா தான் எங்களுக்கு இது காலங்களில் முறையான ஒரு வேலை ஒரு சேவை செய்யறதுக்கு கேள்வி வந்துட்டு. அதோட மக்களும் வந்து கட்டாயம் ஏதோ ஒரு வகையில நாங்கள் ஒரு பொருட்களை எடுத்து அதுல வீசுறது, வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு ஊத்தைகளை நாங்கள் முறைப்படுத்தி இது பண்றதுல நாங்கள் கொஞ்சம் முனைப்பாய்க்கணும். எங்களுடைய ஜம்மியத் உலமா வைக்கலும் அஸ்னாபலிக்கு கீழால் இயங்கக்கூடிய பல ஒன்றிணைப்புகள் ஒன்று சேர்ந்து நிறைய வேலை திட்டங்கள் அக்குருணையே முன்னேற்ற வேண்டும். அக்குருளே ஒரு அழகான ஒரு நகரமாக மாற்ற வேண்டும். இந்த வகையில் மக்களுடைய ஒத்துழைப்பு பெரும்பாலும் தேவை. எனவே இவர்கள் எவ்வாறுதான் செய்தாலும் மக்கள் அதை விளங்கி எடுக்காத பட்சத்தினால் சில சௌகரியங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைமையை காணக்கூடியதாகி கடந்த காலங்கள் உண்மையிலே சிறந்த சமூகத்தில் சிறந்த நல்ல இடத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட ஆற்றில் இறங்கி ஆற்றை சுத்தம் செய்த நிலைமைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு. அந்த வகையில் எங்களுடைய மக்களுக்கும் விளங்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சிறார்களுடைய ஒழுக்க பண்பாட்டு விடயங்களை மாற்றி அமைக்கும் வகையில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா மக்களுக்கு? கட்டாயம் வந்துட்டு அதுல வந்துட்டு நாங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு நியாயமான காலம் ஒரு 10 வருஷம் கிட்ட வரைக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊற்ற மாதிரியான வேலை திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம். ஏன்னா நான் ஒரு பீரியட்ல வந்துட்டு அந்த காலங்கள்ல கூட தெலுங்கு மாவட்ட பாடசாலை மாணவர்கள் எல்லாரையும் இந்த டவுனுக்கு போன வந்து அந்த சின்ன சிறார்கள் மூலம் ஊத்தைகளை அவங்க பேக்ல போட்டு எடுத்து க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு நியாயமான ஒரு வேலையை செஞ்சு எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பார்த்து கொண்டிருந்ததுக்கு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வரல. எங்களோட பெரியவர்கள் உட்பட எல்லாரும் நாங்கள் இது எந்த வீடுன்னு மாதிரி நினைச்சு எங்களோட ஊரை ஒரு மாற்றம் ஒன்று செய்யறதுக்கு, ஒரு ஸ்மார்ட் டவுனா மாற்றுறதுக்கு, ஸ்மார்ட்டா வில்லேஜா மாற்றுறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயது உட்பட இளஞ்சிறார்கள் வரைக்கும் அப்படி ஒரு பெரிய ஒரு பிரயத்தனம் எடுத்தால் தான் இதை மாற்ற இயலும். இந்த இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கண்கூட காண்றோம், ஒரு ட்ரிங்க் போத்தலை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஆற்றுல தூக்கி போட்டுடுறாங்க. ஆற்று எவ்வளோ சுத்தமாக்கணுன்றது வந்துட்டு அது நாங்க நடைமுறையில கிட்டவே இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்குன்றத அவதானிக்கிறோம். அதனால கட்டாயம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஒவ்வொரு இதுலையும் பாடசாலைகளையும் வலியுறுத்தி கட்டாயம் நாங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றமான ஒரு சமூகமாக மாற்றி காட்டணும். எங்களை பொதுவாகவே மற்ற சமூகம் நோக்கிற வந்துட்டு சிக்கலான முறையில தான் நோக்குவாங்க. அந்த வகையில் அதை மாற்றி காட்டணும்னு சொன்னா நாங்கள் எங்களோட ஊரை வந்து ஒரு சுத்தமான ஒரு நகரமாக மாற்றி காட்டுறது மூலம் எங்களோட ஒரு நன்னடத்தையை காட்டு. அந்த வகையில் எங்களுடைய இந்த வைஸ் மீடியாவுடைய இந்த வேலை திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே எனக்கு இந்த வாய்ஸ் மீடியாவால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அது நிறைய சுற்றுச்சூழல் பாதுகாப்போ மற்றபடி எங்களுடைய அரச நிறுவனங்களுடைய எங்களோட செயல்திறன்கள் அது முக்கியமாக எங்களோட ஊரில் எப்படியுமே ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கின்ற வகையில் அரச நிறுவனங்கள் மூலமாக பெறப்படும் வேலை திட்டங்களை சரிவர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு முனைப்போட செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து நான் உண்மையில என்ன இந்த விஷயத்தை சொன்னோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நிறைய ஃபோல்ட்டுகள் எங்களோட ஊரில் இருக்குது. அதில் கட்டாயம் மாற்றிக்கொள்றது இந்த மாதிரியான முறையில ஒரு முன்னெடுப்புகள் செய்யறது மூலமாக சரி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாக ஒரு மாற்றம் வருமான மிக்க நல்லம். அந்த வகையில வைஸ் மீடியாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்வேன். அக்குருணையில் கிட்டத்தட்ட 35 GS பிரிவுகளை கொண்ட ஒரு நகரம் எழில் மிகு அழகான ஒரு நகரமாக அழகான ஒரு கிராமங்களாக அமைக்க வேண்டும் என்றால் உண்மையில் முதலில் நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய கிராமவாசிகள் மாற வேண்டும். நாங்கள் மாறினால் மாத்திரம்தான் எங்களுடைய நகரத்தை ஒரு அழகான செழிப்பான ஒரு முன்மாதிரியான ஒரு நகரமாக இலங்கையின் பல வேலை திட்டங்களில் முன்னுதாரணப்படுத்தக்கூடிய ஒரு நகரம் எங்களுடைய நகரின் மக்கள். எனவே அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் பிரதேச சபைக்கு செலக்ட் பண்ணி போகக்கூடியவர்களோடு கைகோர்த்து இணைந்து எங்களுடைய நகரத்தை நாங்கள் கட்டியெழுப்போம் என்ற நோக்கில் நாங்கள் முன்வருவமாக இருந்தால் நல்ல ஒரு எழில்மிகு நகரமாக மாற்ற முடியும். இல்லையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கை நீட்டியே நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். அவர்கள் செய்வதும் இல்லை, நாங்கள் செய்வதும் இல்லை, எங்களுடைய ஊர் மக்கள் தெரிந்துவதும் இல்லை. எனவே எங்களுடைய நகரத்தை ஒரு அழகான நகரமாக மாற்றுவதற்கு ஒவ்வொருவரும் சிந்தித்து செயற்படுவோம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். உங்களுடைய சந்திப்பு மிகவும் அருமையான ஒரு சந்திப்பு, சிறந்த தெளிவுகளை தந்திருந்தார்.